பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே நான் உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 10 தேவனுடைய கற்பனையாகிய கட்டளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தேவ பிள்ளைகளை கவனிங்க. எதற்காக இந்த கட்டளை கர்த்தர் கொடுக்கிறார்? தன்னுடைய பிள்ளைகள் என்னை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்த உபதேச கட்டளைகளை கொடுத்தார். அதை ஒரு மனிதன் பின்பற்றி ஒன்று கூட விடாமல் கடைபிடித்து 10 கட்டளையாக கற்பனையை கடைபிடித்து நடக்கிறானோ அவன் மட்டும் தேவனுடைய பிள்ளையாக முடியும், அவன் மட்டும் பரலோக வாசியாக வாழ முடியும், அவன் மட்டும் தான் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து 6 வார்த்தைகள் நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 7ஆம் வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இன்றைய தலைப்பு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 10 கட்டளையில் அந்த 7ஆம் கட்டளை மிக முக்கியமான கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதாவது பாருங்கள் நல்வ பிள்ளைகளை, விபச்சாரம் மிக முக்கியமான அங்கே கோட்படி காட்டுறாரு. விபச்சாரம் என்பது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று. விக்கிர ஆராதனை, விபச்சாரம், இந்த வேசித்தனம் இதெல்லாம் சுத்தமாக அவருக்கு பிடிக்காது. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ பரிசுத்தமுள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், அவரை நினைத்து வாழ வேண்டும், அவருக்கு பாதத்தில் நம்ம வாழ்ந்திருக்க நம்ம அவரை போலவே நம்ம வாழ வேண்டும் என்பதற்கு தான் பரிசுத்தம் என்ற ஒரு பொருளை வைக்கிறார். இந்த பரிசுத்தமான தேவன் எப்படி சுத்தமாக இருக்கிறார், அதே போல் நாம் சுத்தமாக காணப்பட வேண்டியதான். உங்களுக்குள்ளே விபச்சாரங்கள் காணப்படக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கணும். நன்றாக கவனிங்க. லேவி ஆகமத்தில் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விபச்சாரம் செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தில் அந்த இருக்கும் பொழுது உட்பிரவேசிக்கும் பொழுது அங்கே பயங்கர விபச்சாரம் நடைபெற்று விட்டது. பினோக்கஸ் எழுந்து ஒரு வீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விபச்சாரம் செய்ய ஒரே குத்தி போட்டு விடுகிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த விபச்சாரம் செய்தனால் அநேகர் கொல்லப்பட்டார்கள், கர்த்தர் அடித்து போட்டு விட்டு. அப்போது கொலை செய்யப்பட வேண்டும். அந்த உபாகமம் மாத்திரம் அல்ல, ஆக யோபு புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. யோபு 24ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். 24:15 விதமாக சொல்லுகிறது, விபச்சாருடைய கண் மாலை மயங்கிற வேலை காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காணப்பட மாட்டாது என்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். அவனு என்னென்னா விபச்சாரம் செய்கிறான் இஸ்ரவேல் மக்கள், ஆனால் என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிறானா. ஆனால் கர்த்தருடைய கண்ணுடைய பார்த்து கொண்டிருக்கிறது மாத்திரம் மறந்து போய் விடாது. அப்போ விபச்சாரம் செய்யக்கூடாது. பாருங்க பிள்ளைகளை, இன்றைக்கி விபச்சாரத்தை கொடுத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். விபச்சாரம் மிக முக்கியமான ஒரு பொருளாக காணப்படுகிறது. தேவனுக்கு பிடிக்காத அசுத்தம். முதலாவது ஒரு குறிப்பை நம்ம பார்க்குறோம், இச்சை கூட ஒரு விபச்சாரம் தானா. வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யோபு புத்தகத்தில் பாருங்கள், 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, என் கண்களினாலே தேவன் படத்தை என் கண்களாலே பரலோக தேவனத்தில் நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கும் போது மற்றவங்களை நான் எப்படி இச்சையாக பார்ப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பொருளை இச்சையோடு பார்த்தா கூட அது விபச்சாரம் என்று சொல்லுகிறார். யோபு பக்தன் விதமாக சொல்லுகிறார், நான் யாருமே இச்சையாக பார்க்கணும். முதல் பார்வை நல்ல பார்வை, ஆனால் 2ஆம் பார்வை அது இச்சையாக தான் காணப்படும். அவன் நல்லா இருக்கிறாங்கிறது வேற, அதே வேற மாற்றி பார்த்தா தான் அந்த பார்வை இச்சையும் பார்வை என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு புத்தகத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிற மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 27-28 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசுநாதர் அது அருமையாக அந்த கட்டளை குறித்து சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 25-27 குறித்து நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். அதாவது விபச்சாரம் செய்யாத இது மலைப்பிரசங்கத்தில் இயேசுநாதர் சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தார்னா இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கட்டளை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரப்பா. அந்த கர்த்தரை தான் நான் சொல்கிறேன். அதே கர்த்தர் தான் பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அன்று நான் எழுதின யூத மக்களுக்கு, அதாவது பூர்வத்தார்னா இஸ்ரவேல் மக்கள், நமக்கு முன்னாடி இருந்தவங்கள, அவங்களுக்கு சொன்ன விபச்சாரம் செய்யக்கூடாது எழுதியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. எவ்வளோ கொடுமையாக பாருங்கள்.
அங்கே விபச்சாரம் செய்யாத பேர் சொன்னார், இதே கர்த்தர் தான். ஆனால் இன்று அதே கர்த்தர் சொல்கிற புதிய ஏற்பாடில் இச்சையோடு ஒரு சகோதரியாக யாராலும் எந்த ஒரு உயிருள்ள பொருள் இச்சையோடு பார்த்தா கூட நீ அந்த பொருளோட அந்த மகளோட நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி முடிக்கிறத குறித்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கண் சரியானபடி இருக்க வேண்டும். அப்போது இச்சை கூட ஒரு விபச்சாரம் என்று பார்த்தா அது நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. எதுவுமே கர்த்தர் நம்ம கொடுத்த பொருளை வைத்து வாழும், கர்த்தர் நம்ம கொடுத்த மனைவி வைத்து சந்தோஷம் வாழ்க்கை நடத்த கற்றுக்கொள்ளலாம். அடுத்த பொருளை அடுத்த மனைவியை இச்சையாக இருப்பாங்க தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்கள் எதெல்லாம் இச்சைன்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷனை இச்சையோடு பார்ப்பது விபச்சாரம் என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இரண்டாவது பார்க்குறோம், பலதர திருமணம் கூட ஒரு வகையான விபச்சாரம். அதாவது பலதர திருமணம்னா நிறைய கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஏமா நல்ல இல்லையா? ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்தால் அது விபச்சாரம் என்று சொல்கிறார். என்னங்க இப்படி போய் சொல்கிறீங்க? ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு 4 மனைவி இருந்தது. அவருடைய தாத்தா அப்ரஹாம் மனுஷிக்கு அவருடைய அப்பா, அவங்க அப்பா ஈசாக்கு 2 ஒரே ஒரு மனைவி தான். ரொம்ப சந்தோஷம், அவர் இயேசு கிறிஸ்து நிலநாட்ட மாட்டார். அவருடைய தாத்தா, யாருடைய தாத்தா? யாக்கோபுடைய தாத்தா ஆபிரகாம். அங்கே சாராள், ஆகார், கேத்துரால், இன்னும் சில அநேக மறுமனை ஆட்டைகளுக்கு திருமணம் பண்ணியிருந்தாராம். அப்படி எது சரியா? இது விபச்சாரம்னா ஐயா, அது நியாயப்பிரமாணம் வராத காலம். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்பாக மக்கள் பல்கி பெருகப்பட வேண்டும். வந்த பிறகும் பல்கி பெருகணும் தான். கர்த்தருடைய என்னென்ன ஆதியாக அப்புறம் 1ஆம் அதிகாரம் சொல்லுவார், உங்கள் ஆணு பெண்ணுமாக சாயலாக படைத்திருக்கிறேன், அதனால் நீங்கள் பல்கி பெருகி தேசத்தை நிரப்பி என்னை ஆராதிங்கள்னு சொன்னார். அது ஜெனரேஷன் உருவாக்குறதுக்காக. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த பிறகு மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவங்க அநேக திருமணம் செய்து கொண்டால் ஜெனரேஷன் உருவாக்கணுன்றதுக்காக அக்செப்ட். ஆனால் அதுக்கடுத்து நியாயப்பிரமாணம் வந்த பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தி தான் சொன்னார். மல்கியாவில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒருவனை எல்லாமே படைத்தார். ஏன் ஒருவனை படைக்கணும்? ஆதாம் ஏவலை உருவப்படுத்தணும். பக்தி உள்ள சந்ததி உருவாக்குறதுக்கு ஒரு ஆதாம் ஒரு ஏவலை படைத்தார். தேவன் நினைத்திருந்தால் அநேக பேரை படைத்திருக்கலாம் இல்லையா? ஒரு ஆதாம் அநேக பெண் பிள்ளைகளை படைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? அது கூட பிற ஒரே மனைவியாக இருக்கும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒருவனும் வேசிக்கலனாக இருக்காதீங்க, விவாகம் வந்து யாவருக்கும் கனம் உள்ளது, திருமணம் என்பது கனம் உள்ளது. ஒரே திருமணம் தான் செய்யணும். புதிய ஏற்பாட்டில் ஒரே திருமணம், அதில் அநேக ஜெனரேஷன் உருவாக்கலாம். அது திருமணத்துக்கு கூட கல்யாணம் பண்ணிட்டு அவன் வேசிக்கலனாக இருக்கக்கூடாது, அவன் விபச்சாரக்காரனாக இருக்கக்கூடாது என்று கண்டித்து உணர்த்துக்கு கொடுத்து பார்க்கணும். அப்போ திருமணம் என்பது ஒருத்தரும் கனம், அந்த கனத்தை அசூசிப்படுத்திடாது என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. உபாகமத்தில் 17:17 வாசிக்கிறோம், அநேக பெண்களை கொல்ல வேண்டாம். கொல்ல வேண்டாம்னா திருமணம் செய்ய வேண்டாம். பாருங்க, பழைய ஏற்பாடு சட்டம் வந்த பிறகு சொல்கிறார், அநேக பெண்களை நீ திருமணம் செய்யாதே. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரே மனைவி உடையவனாக ஊழியக்காரங்க சொல்கிறார். தீத்துப்பத்தில் 1:6 அப்படியே சொல்லுங்க, ஒரே மனைவி உடையனர். அப்போ பலதரப்பட்ட அந்த மனம் அது விபச்சாரம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் தான். மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா அது வேற விஷயம், அது பேசி முடிவு பண்ணி திருமணம் 2ஆம் புறம் செய்து கொள்ளலாம் பிள்ளைகள் நிமித்தம். அதே மாதிரி மனைவி சிறு வயதில் கணவன் சிறு வயதில் இருந்துட்டாருன்னா 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் சட்டம் என்ன? ஒரே கணவன். சில பேர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு 2ஆம் திருமணம் வானம் என்று வாழ்ந்து காட்டுகிற பரிசுத்த வாட்டிகளாக நான் பார்த்துருக்கிறேன். எனவே பலதர திருமணம் கூட ஒரு என்னவா இருக்குன்னா ஒரு விபச்சாரம் என்று சொல்லுகிறார். 3வது பாருங்க, விவாகரத்து கூட ஒரு விபச்சாரம். என்னங்க பிடிக்காத வாழ்க்கையில் நான் விவாகரத்து பண்ணது விபச்சாரமா? ஆமாம். மத்தேயு புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை எப்படி சொல்லி குறிப்பிடுறார் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 31ஆம் வசனத்தில் 32ஆம் வசனத்தில், தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுது சீற்றது அவளுக்கு கொடுக்கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாக இருப்பான். அப்படி விட்டப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? அதாவது டைவர்ஸ் வாழ்க்கையில் கூடவே கூடாது என்று சொல்லுகிறார். ஒரே கணவன் ஒரே மகன். முகாந்திரம் சொன்னால் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு வீணான அவன் மேலே பழி சுமத்தி இவன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லி தேவையில்லாமல் பொய் குற்றங்கள் செய்து விபச்சாரம் செய்யலான்னா அவனுக்கு பேர் அதாவது டைவர்ஸ் பண்ணுறானோ விவாகரத்து பண்ணுறான், அவனுக்கு பேர் விபச்சாரக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா டாக்டர் எப்படி இருக்காருப்பாங்களா? லூக்கா
16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பாருங்கள். 16-18. தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். சில பேர் பாருங்கள், இன்றைக்கி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவங்க தான் அநேகர் இன்றைக்கி டைவர்ஸ் வராங்க. நாங்கள் ஜாலியாக இருந்தோம், ஜாலியாக இருக்க முடியல, அதனால் விவாகரத்து பண்ணிக்கிறோம். நிறைய பிள்ளைகள் இல்லை, அதனால் விவாகரத்து பண்ணிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை சரியில்லை, அதனால் விவாகரத்து பண்ணிக்கிறோம். இப்படி நிறைய விவாகரத்து வரதட்சணை குடும்பத்தில் விவாகரத்து பண்ணிக்கிறோம். இப்படி விவாகரத்து பண்ணிக்கிறாங்க பண்ணலாம். ஆனால் கர்த்தர் சொல்ல விவாகரத்து பண்ணவே கூடாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று சொல்லி அருள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆதியாகமத்தில் பிகினிங்களே சொல்லப்பட்ட வார்த்தைப்பாங்க. பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே கவனிங்க. நீங்கள் தள்ளி விடுகிறாய். தள்ளி எவனெல்லாம் விவாகரத்து பண்ணுறனோ அவனையெல்லாம் விபச்சாரம். எவனெல்லாம் விவாகரத்து செய்கிறானோ அவன் விபச்சாரம் செய்யும். கடவுளுக்கு தேவனுக்கு முன்பாக திருமணம் பண்ணிவிட்டு பிரிக்கக்கூடாது. அது விபச்சாரத்தை குறிக்குது என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக காரியத்தில் டைவர்ஸ். 1 Corinthians 7:26 சொல்லுது, மனைவியோடு நீ கட்டப்படாத ஏன் கட்டின, ஒன்று முடிந்தால் திருமணம். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 Corinthians தேவ பிள்ளைகளை உங்களுக்கு நான் அடுத்த திருப்பம் வாசித்து காட்டுறேன். 1 Corinthians 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. அது திருமணம் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் என்ற பக்கத்துக்கே நீ திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி போனால் நீ விபச்சாரக்காரன் என்று சொல்லுற. அதே ஸ்திரீக்கு அதே தான். அப்போது முதல் பார்த்தோம், இச்சை ஒரு விபச்சாரம், பலதரப்பட்ட திருமணம் ஒரு விபச்சாரம், விவாகரத்து கூட ஒரு விபச்சாரம் என்று பார்த்தோம். 3வது, தேவனை விட்டு வேற தேவர்களை வணங்கினால் அது விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பீலையம் சொல்கிறார் இல்லையா, எண்ணாகம் 22ஆம் அதிகாரத்தில் 24 வரைக்கும் மோவாப் ஸ்திரியுடைய விபச்சாரம் செய்வதற்காக தேவனை மாற்றாங்க. விபச்சாரம் என்னோட பண்ணி பார்க்க முடியல, விபச்சாரத்தை கொண்டு வரோம், தேவனை மறக்கடிக்கிறாங்க. அப்படிப்பட்டவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க அன்பு பிள்ளைகளை, தேவனை விட்டு வேறொரு தேவனை வணங்குறது கூட விபச்சாரம் என்று சொல்கிறார். ரோமர் புத்தகத்தில் திரு பவுல் அடிக்கிறார். அந்த ரோம சபைக்கு எழுதுகிறதை குறித்து நம்ம பார்க்கணும். பிரைஸ்லார்ட். பாருங்க, அங்கே ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது எப்படி எனில், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறார். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவார். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்படினால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் இறந்து போயிட்டானா மறுமணம் செய்து கொள்ளலாம், அது விபச்சாரம் இல்லை. ஆனால் இருக்கும் பொழுதே மறுமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். இதை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், அங்கே சொல்கிற புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படியா வேறொரு புருஷனுக்கு விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. இதை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், நம்ம முன்பு வேறு கடவுளை வணங்கியிருந்தோம், வேறு கடவுளுக்கு மனையாட்டியாக இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருமணமாகி நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது, திருமணமாக போகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான் பரிசுத்தவான். நம்ம முன்பு எப்படி இருந்தோம், விக்கிரகை முன்பு வேறே ஆண்டவர் நம்மளை ஆண்டு கொண்டிருந்தால், இப்போ உபதேச சட்டத்தை கீழ்ப்படுத்தினாலே உண்மை மாத்திரம் பின்பற்றுகிற ஆண்டவரே தேவனுக்கு சோத்திரம்னு சொல்லி ரோமர் 6ஆவது புத்தகத்தில் பவுல் எழுதி பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள் 4ஆம் வசனத்தை, அப்படியானால் என் சகோதரே, நீங்கள் மரித்தோரில் எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினோடு நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். எதை சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் புத்தகத்தில் பவுல் ரோம சபைக்கு, அதாவது முன்பே நம்ம விக்கிரகத்தை வணங்கியிருந்தோம், விக்கிரகத்தை நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டோம், விக்கிரகம் மரிச்சு போச்சு. ஆனால் இப்பொழுது நம்ம பரிசுத்தப்பட்டு கிறிஸ்து என்ற புருஷருக்கு நம்ம மனைவியாக இருக்கிறோம். பார்த்தீங்களா பிள்ளைகளை? அப்போது நம்ம ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நம்ம விக்கிரகத்தை வணங்கினா அதுக்கு பேர் விபச்சாரம். பவுல் சொல்கிறாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துன்ற 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் விதமாக சொல்லுகிறது பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னியை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடியால், அங்கே நியமித்தபடியால் உங்களுக்கு தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம முதல்ல கற்பு இழந்துட்டோம். ஆனால் இப்போ கற்புள்ள கன்னிகை. எப்படி கற்பு இழந்துட்டோம்னா, விக்கிரகத்தை வணங்குறதுனால, விக்கிரகத்தை நம்ம கடவுள் நம்ம கணவர் மணவாளம் நினச்சதுனால அது மரித்து போயிட்டாங்க. விக்கிரகம் மரித்து போச்சு. இப்போ உயிருள்ள தேவனை திரும்ப
திருமணம் செய்திருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தால் நம்ம பரிசுத்தமான கற்புள்ளவர்களாக இப்போ இருக்கிறோம்னு சொன்னார். அப்போ இது எதை குறிக்குன்னு சொன்னால், முன்பு நம்ம கடவுளை வணங்கியிருந்தோம். எந்த கடவுளை? அந்நிய விக்கிரகங்களை, நாற்றமுடித்த விக்கிரகங்களை வணங்குது. அதற்கு வாழ்க்கப்பட்டிருந்தோம். மறித்து போச்சு அந்த விக்கிரகம். இயேசு கிறிஸ்து அது எல்லாத்தையும் கல்வாரி சிலுவிலே தலையை நசுக்கி போட்டார், விக்கிரகத்தை ஒழிச்சிட்டார். இப்போ நம்ம இயேசு என்று கற்புள்ள புருஷனை நாம் ஏற்றுக்கொடுக்கிறோம். அங்கே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அன்பு பிள்ளைகளை. கிறிஸ்து என்னும் கற்புள்ள, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நியமித்தபடியாக தேவனுடைய வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்கிறார். தேவ பிள்ளைகளாக 3 காரியங்கள் 4 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, இச்சை ஒரு விபச்சாரம். பலதரப்பட்ட திருமணம் ஒரு விபச்சாரம். விவாகரத்து கூட ஒரு விபச்சாரம். தேவனை விட்டு வேற வணங்கினால் அது ஒரு விபச்சாரம். ஆக நம்மளை கற்புள்ள கன்னியாக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்க எவ்வளோ பரிசுத்தம் பார்த்தீங்களா? அப்படி இருக்க நம்ம வேறு விக்கிரகத்துக்கு போனோம்னா அது விபச்சாரத்தை குறிக்குது. அன்பு பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற அசுசைகள் எல்லாத்தையும் அழிச்சு போடணும்னு சொல்கிறார். கொலோசியர் புத்தகத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசியரில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மன்னிச்சுங்க 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிரகாரணை என பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுற அவைகளை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருந்தால் கூட அது ஒரு விபச்சாரத்துக்கு காரணம். அழித்து போட்டுருங்க. நம்ம சரீரத்தில் எதுவும் விபச்சாரம் காணப்படக்கூடாது சொல்கிறாங்க பாருங்கள். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்நீச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ விபச்சாரம். அல்லேலூயா. எனவே பாருங்க, தேவன் தாமே 1 கொரிந்தியரில் 6:9 சொல்கிறோம், வேசி மார்க்கத்திற்கார், விபச்சார மார்க்கத்திற்கார்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அந்த வேசி மார்க்க விக்கிரமாக நம்முடைய சரீரத்தில் காணப்படாதவர்களுக்கு அதை அழித்து போடும்படியாக தான் இன்றைக்கு நம்ம அந்த 7ஆம் கட்டளை ஆகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. மாம்சமாக இருக்கட்டும், ஆவியாக இருக்கட்டும், மனசளவுக்குள்ள நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிடக்கூடாது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் என்று நம்ம எதிர்பார்க்க காரியங்களை என்றென்று நம்ம கற்புள்ள கன்னியாக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது தான் நம்மளை எதிர்பார்க்கிறார். அதனால தான் விபச்சாரம் மாடலை செய்யாதீங்க. அப்படி சொல்லி இச்சையாக இருக்காதீங்க, பலதரப்பட்ட மரணம் பண்ணாதீங்க, பெண் பிள்ளைகளை டைவர்ஸ் பண்ணிடாதீங்க, ஒரே தேவனை வணங்குங்கள் சொல்கிறேன். எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்கள், பிள்ளைகள், வேலை ஸ்தலங்கள், உங்களுடைய ஊழியங்கள், வருமானங்கள், வாலிப பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை யாவரையும் கற்ற ஆசீர்வதித்து காக்க கடவராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.